Hello நண்பர்களே, வெல்கம் பேக் டு Press to Teach. டீப் டைவ் இன்டு பைத்தன் சீரீஸில் நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்பை தான் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வரோம். அண்ட் லிஸ்ட் டேட்டா டைப் பற்றி இது நம்மளோட 7th வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 6 வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, இதுக்காக இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும், அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஆப்பிள்ஸாக உருண்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? இந்த ஆப்பிள்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரெடிஷ்னல் லூப்புக்கும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பேஸ்கெட்டில் ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டு இதில் க்ரீன் ஆப்பிள்ஸ் மட்டும் தனியாக வேணால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கண்டெய்னர் எடுப்போம். அண்ட் அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த மாதிரி க்ரீன் ஆப்பிள்ஸை ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுருவோம். பட் இதுவே ஒரு டிராக்டர் ஃபுல்லாக நிறைய ஆப்பிள்ஸ் இருந்து அதை உங்களை செப்பரேட் பண்ண சொன்னால் ஒன்று ஒன்றா தூக்கி போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றத சூப்பராக ஆப்பிள் அப்படின்ற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதையே நம்ம ஒரு ப்ரோக்ராமாக பார்த்தா உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க அது என்ன ப்ரோக்ராம், அது என்ன அந்த மேஜிக் டூல்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் டைம் எவ்வளோ தூரம் நமக்கு சேவ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் பைத்தானோட டைம் மிட் அப்படின்ற இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பைத்தானோட மாடியூல்ஸ் பற்றி தான் நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்பிள்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்களா, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ரெட் ஆப்பிள் அண்ட் க்ரீன் ஆப்பிள் அப்படின்றத உள்ளே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது அண்ட் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிறையா ரெட் ஆப்பிளும் க்ரீன் ஆப்பிளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கையால் ஒன்று ஒன்றா எடுத்து, ஓகே, ஸோ நம்ம இப்போ எம்டியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே க்ரீன் ஆப்பிள் மட்டும் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும். அண்ட் அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல குயிக்காக ஒரு மேஜிக் டூல் அந்த வேலையை ஈஸியாக ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுக்க முடிஞ்சா, அண்ட் அந்த மேஜிக் டூல் தான் இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஸோ அந்த 2 கோட் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆப்பிளோட லென்த் எவ்வளோ, அதாவது மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, நம்ம எப்போவுமே லூப் ஐட்ரேட் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம உள்ள கண்டிஷன் செக் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ க்ரீனாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். க்ரீனாக இருந்தால் இந்த க்ரீன் ஆப்பிள்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த க்ரீன் ஆப்பிள் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே டக்கராக 1 லைனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ப்ரீவியஸாக ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 2 3 4 லைன் கிட்ட இருந்துச்சு, 4 5 லைன் கிட்ட வந்துச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரே ஒரு லைன்லேயே சேம் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் என்ன பண்ணுதோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கோட் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போவே தெரியுது. பட் இந்த கோடு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத கீழே இருக்க இந்த கம்பேரிசனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூஸிங் லூப் அப்படின்றது நம்மளோட ட்ரெடிஷ்னல் லூப்பிங் சிஸ்டம். அண்ட் அதுக்கு கீழே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுதான் அவுட்புட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லூப் யூஸ் பண்ணப்போ கிட்டத்தட்ட 0.15 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. பட் அதுவே நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அது அப்படியே பாதியாக 0.08% தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.3% நடந்திருக்கு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸர் அண்ட் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கெப்பாசிட்டி, இன்டர்பிரிட்டர் கெப்பாசிட்டிஸ் இது பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயம் மாறும். இந்த பர்சன்டேஜ் டிஃபர் ஆகலாம். கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் இது டிஃபர் ஆகும். இது
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றதோட பவர் என்னன்னு பார்த்தீங்க. ஸோ நார்மலாக நடந்ததை விட கிட்டத்தட்ட 43% ஒரு ஃபங்க்ஷனை அது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது அதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ அது வந்து இன்னுமே கன்சைனாக வந்து நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் பிரேசஸ் கொடுக்கணும், அதாவது லிஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுக்கணும். அண்ட் அதுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம். ஓகே. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது அந்த லிஸ்ட்டில் என்ன வேல்யூ வரணுமோ, எந்த மாதிரியான வேல்யூ நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை தான் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப். ஓகே. இந்த ஃபார் லூப் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபார் லூப் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார் அப்படின்ற கீவேர்ட் அண்ட் ஐட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம் ஆர் எலமெண்ட் அண்ட் நம்மளோட இன் ஆப்ரேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டபிள். ஸோ ஐட்ரேட்டபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா சீக்வன்ஷியல் ஆப்ஜெக்ட், அதாவது லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸு, டிக்ஷனரி. ஸோ இதை தான் வந்து ஐட்ரேட்டபிள் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட நீங்கள் ஏதாவது கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் எழுத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறீங்க அண்ட் எந்த லிஸ்ட்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ண போகிறீங்க அண்ட் அது மூலயமா எந்த வேல்யூ நீங்கள் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருந்தால் அந்த கண்டிஷன் அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஹைட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபார் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ, அதை தான் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த இடத்துல இந்த கண்டிஷனல் வந்து ஆப்ஷனல், இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஓகே. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு 4-5 லைன் கோட் பண்ண வேண்டிய வேலையை இது அழகாக சிங்கிள் லைன்லேயே பண்ணிடும். ஸோ அதனால உங்களோட கோட் வந்து இன்னுமே ரீடபிலிட்டியாக இருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து ஸ்பீடப் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் இதோட 3 அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ இதெல்லாம் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கோட் சாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபார் லூப். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. ஸோ 1 to the power of 2 1, 2 to the power of 2 வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ட் 3 to the power of 2 9 அப்படின்னு வரும் அண்ட் 4 to the power of 2னா 16. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பவர் ஆஃப் 2 ஸ்கொயராக பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி பண்ணுவேன் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்க வேண்டியதுக்காக ஒரு லிஸ்ட்டை இங்கே நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் எடுத்துகிட்டு வரேன் அண்ட் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே செக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஃபார் லூப்புக்குள்ளே அந்த வேல்யூ வந்து நான் வந்து ஸ்கொயர் பண்ணி அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதோட அவுட்புட் என்னன்றதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா 1 4 9 6 இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. பட் இதவே வந்து நீங்கள் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக நம்மளால் சிங்கிள் லைன்லேயே பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் கண்டிஷன் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த ஃபார் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஃபாரை இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 11. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபார் லூப் அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர வேண்டிய ஐட்டம். ஓகே. ஸோ ஐட்டமுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம், எக்ஸ் to the power of 2. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ட்ரெடிஷ்னல் லூப்பை கமெண்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா சேம் வேல்யூ தான். பட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்லேயே வந்து இதை அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கான ஒரு கோட் ஸ்னிப்பட் தான் இது. ஓகே. ஸோ நான் ஈவன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபார் லூப்பில் 1ல இருந்து 10 வரைக்கும் ரன் பண்ணுறதுக்காக ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் அண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வரக்கூடிய அந்த ஒரு நம்பர் வந்து மாடுலோ ஆஃப் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து லிஸ்ட்டுக்குள்ளே, அதாவது ஈவன் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணிக்கோ, இல்லைனா பண்ணாத. அதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஸோ இதனால் நமக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய
ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ஒரு புது லிஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா நமக்கு 2 4 6 7 8 10 அப்படின்றது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதவே வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம ரைட் டு லெஃப்ட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த எக்ஸை தான் நான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணணும், ஐட்ரேட் பண்ணக்கூடிய ஐட்டமாக. ஓகே, ஸோ ஃபார் x in range of 1 to 10 and இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து நீ லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இதை நம்ம அன்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போவும் பாருங்கள் நமக்கு சூப்பராக அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஓகே, பட் நம்ம இந்த கோடை வந்து ஜஸ்ட் ஒரு 1 லைனில் பண்ண முடியுது. ஓகே, நம்மளோட தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளில் நான் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 3 ஃப்ரூட் நேம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்பர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். அண்ட் அந்த லிஸ்ட்டில் இந்த வேர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 ஃப்ரூட்ஸ் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 3 ஃப்ரூட்ஸையுமே நான் கேபிட்டல் லெட்டரில் ரைட் பண்ண போகிறேன் இந்த அப்பர் வேர்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபார் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் அப்பர் வேர்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்பெண்ட் பண்ணு. அண்ட் அப்பெண்ட் பண்ணுறப்ப அந்த வேர்டை வந்து நான் அப்பர் ஆஃப் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மூலியமாக கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா நம்மளோட அவுட்புட் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வந்திருக்கு. ஸோ இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். அண்ட் இதை வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைன் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்பர் வேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு லிஸ்ட் அண்ட் அது ஈக்குவல் டு ஃபார் வேர்ட்ஸ் இன் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் இந்த வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீ அப்பர் ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஒரே லைனில் அழகாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போவுமே நமக்கு சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள், அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருந்தால் அதை என்ன பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 3 சப்லிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 3 இருக்குது அண்ட் அடுத்த லிஸ்ட்டுக்குள்ளே 4 to 6 நம்பர்ஸ் இருக்குது அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 லிஸ்ட்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட் எல்லாம் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறது, லிஸ்ட்டை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ட்ரெடிஷ்னலில் மெத்தடில் எழுதணும் அப்படின்னா இவ்வளோ பெருசாக எழுதணும், ஒரு 5 லைன் தேவைப்படுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளாட்டன் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க ஐட்டம் எல்லாமே இந்த ரோ அப்படின்ற எலமெண்ட்டில் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரோக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு வேரியபிளில் வர வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃப்ளாட்டண்டட் அப்படின்றது லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் அதை தான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இந்த இடத்துல லிஸ்ட்டுக்குள்ளே 3 லிஸ்ட் இருந்துச்சு, பட் இந்த இடத்துல பாருங்கள் அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஒரே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எல்லா எலமெண்ட்டும் ஆட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இப்படி 2 ஃபார் வந்திருக்கு. ஸோ அப்பையும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 2 ஃபார் லூப் இருக்குது அப்படின்னா இன்னர் மோஸ்ட், ஓகே, இன்னர் மோஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் இது இன்னர் மோஸ்ட் அண்ட் இது அதுக்கு மேலே இருக்கிற ஃபார் அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் இன்னர் மோஸ்ட். ஓகே,
ஸோ இந்த இன்னர் மோஸ்ட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அது இந்த நெக்ஸ்டர் லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து நான் இந்த இடத்துல எடுக்காமல் மேட்ரிக்ஸ் இந்த ரோ எடுத்தேன் அப்படின்னா ஸோ அதோட அவுட்புட்டே வந்து என்டையராக டிஃபராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த இன்னர் மோஸ்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து என்ன ஃபார் இருக்கோ அது அதுக்கப்புறம் கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எந்த வேல்யூ வரணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ரோக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி சூப்பராக சேம் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ 2 ஃபார் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் 2 கண்டிஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் 2 ஃபார் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இப்போ நீங்கள் 2 கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, அண்டு ஆர் நாட். ஸோ நான் இந்த இடத்துல அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 to 20க்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டில் எது வந்து 2ஆலையும் 3ஆலையும், அதாவது ரெண்டுத்துலேயுமே டிவைட் ஆகணும். டிவைட் பை 2ஆகவும் இருக்கணும், டிவைடட் பை 3ஆகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த இஃப்பில் நான் வந்து அண்ட் கொடுத்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். அண்ட் அந்த கண்டிஷனில் பாஸ் ஆகக்கூடிய எலிமெண்ட்டை மட்டும்தான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். டிவிசபிள் பை 2 அண்ட் டிவிசபிள் பை 3ல் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் 1 to 20 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் 2ஆலையும் 3ஆலையும் டிவிசபிள் ஆகக்கூடிய ஒரே நம்பர். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆப்பிளில் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்துமே நான் ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மூலயமா தான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, நான் கிட்டத்தட்ட 100 லிஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து நான் இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இந்த ஒரே லைனில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ரேண்டம் அப்படின்னு ஒரு மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 ரெட் ஆப்பிள் அண்ட் 50 க்ரீன் ஆப்பிள் இருக்கும். நான் வந்து அதை ஷஃபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ரேண்டம் அப்படின்ற மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாடியூல் ரேண்டம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு மாடியூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எப்படி 100 நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 100 வர வரைக்கும் நீ என்ன பண்ணு, ஐ வந்து 50 ஆகிற வரைக்கும் க்ரீன் ஆப்பிள் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு. ஓகே, ஸோ 50 தாண்டிடுச்சு அப்படின்னா ரெட் ஆப்பிள் அப்படின்றத ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெட் ஆப்பிள்ஸ் அண்ட் க்ரீன் ஆப்பிள்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் இஃப் எல்ஸ் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், பட் இதுக்கு ஃபார் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இஃப் ஐ வந்து லெஸ் தென் 50 இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுவாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் ஆப்பிள் அப்படின்றது வரும். இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த ரெட் ஆப்பிள் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து ஷஃபிள் பண்ணி பிரிண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஷஃபிள் இல்லாமல் பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஷஃபிள் மட்டும் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாகவே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா நமக்கு எப்படி அவுட்புட் வந்திருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாமே நமக்கு க்ரீன் ஆப்பிள் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் ஓகே, உங்களுக்கு லிஸ்ட்டு இன்னும் ஃபுல்லாக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க எல்லாமே நமக்கு க்ரீன் ஆப்பிள் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து ரெட் ஆப்பிளாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து நான் இந்த இடத்துல இந்த ஷஃபிள் அப்படின்றத கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு ப்ராப்பராக ஷஃபிள் ஆகி வந்திருக்கும். ரெட் ஆப்பிள், அது ஃபஸ்ட்டு ஒரு 3 ரெட் ஆப்பிள், அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு ரெட் ஆப்பிள், இந்த மாதிரி ப்ராப்பராக ஷஃபிள் ஆகிட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ஷஃபிள் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன், நிறைய டேட்டா செட் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே வந்து நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய கோட் வந்து இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, எக்ஸிக்யூஷன் வைஸும் சரி ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.